ஹலோ கைஸ், வெல்கம் டு அம்மு எஃப்எஃப். இன்னைக்கு வந்து நம்ம வீக் வந்து ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடெண்ட், ஓகேங்களா? உடனே கமெண்ட்ஸில் கேட்கக்கூடாது யாரோட லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வந்து ஒரு ட்ரூ இன்சிடெண்ட்டை பார்த்து தான் வந்து நான் எடுத்திருக்கேன். இதில் சேட் எண்டிங்கும் மிக்க சான்சஸ் இருக்குது, ஹாப்பி எண்டிங் வச்ச சான்சஸ் இருக்குது. எனக்கு தெரியலடா, நான் வந்து எழுதி வச்செல்லாம் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். எனக்கு அப்போ என்ன மெசேஜ் இருக்கோ அது வந்து அப்படியே நான் பேசி ரெக்கார்ட் பண்ணிடுவேன். ஸோ எனக்கு இதுக்கு எப்படி கொடுப்பேன்னு தெரியல. சேட் எண்டிங்கும் பார்க்க எனக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இல்லை எனக்கு பிடிக்காது, சேட் எண்டிங்லாம் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னா, இல்லை என்னை மாதிரியே வந்துட்டு சேட் எண்டிங் பார்த்துட்டு ஒரு வாரம் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக சுற்றிட்டு கிடப்பேன் அப்படின்னா வந்துட்டு மாற்றிருங்கடா, இந்த வீடியோ பார்க்காதீங்க. இதுக்கு நான் எந்த மாதிரி எண்டிங் வைப்பேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. ஓகே, ரொம்ப நேரம் பேசிட்டு நினைக்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, கமெண்ட்டு மஸ்ட்டு கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் ஷேர் பண்ணிடுங்கடா. சரி வாங்க, நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். வீக் வந்துட்டு இன்ட்ரோ என்னென்னா வந்துட்டு, அவர் வந்து ஸ்கூல் டீச்சர், ஓகேங்களா? அவர் வந்துட்டு ஸ்கூல் டீச்சரு. அண்டு நீங்கள் வந்துட்டு அவரோட கிளாஸில் படிக்கிற ஒரு பொண்ணு, ஓகேங்களா? அவர் வந்து உங்களுக்கு சோஷியல் டீச்சரு. ஸோ நீங்கள் 8th தான் படிக்கிறீங்க, 8th படிக்கிற பொண்ணு தான். ஓகே, இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏய் ஏ வயன், என்னடி அங்கே பாரு, எங்கடி அங்கே பாரு, நிமிஷம் ஆல்டி இது ஆளா? எங்கடி 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 ஆளு? வயன் என்னடி என்னடி உன் ஆளுன்னு சொன்னது போதும், எங்கே நிற்கிறன்னு கூட தெரியாமல் ஏதோ அறக்க பறக்க திரும்ப என்னடி எடுத்துருக்க? ஏன்னா ஏன்டி அவர்கிட்ட என்ன தண்ணி எனக்கு பிடிச்சிருக்கு, என்ன அப்படிலாம் கொண்டு அவரை பொடி பைத்தியம் போய் என்கிட்ட பேசாத. காலையிலே ஏமாத்திட்டல, இன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினச்சேன்டி அவருக்கு. எது ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினச்சிக்கா? என்னடி உண்மையை சொல்கிறியா? உண்மையாக தாண்டி சொல்கிறேன். இப்படி காலையில் ஏமாற்றிட்டேன், மறுபடியும் ஏமாந்துட்டேன்னா ப்ரப்போஸ் பண்ணி. லூஸ் மாதிரி பேசுகிறவா, என்னை அமைதியாவா? அவருக்கும் எனக்கும் ஏஜ் எவ்வளோ டிஸ்டன்ட். சாரிடா, ரொம்ப ரோலாதே, சாரி. அவருக்கும் உனக்கு ஏஜ் எவ்வளோ கேப் இருக்குன்னு பார்த்தல. இன்னடி ஜஸ்ட் ஒரு 16 இயர்ஸ் தானே, 20 வயசு 25 வயசு ஏஜ் கேப் இருக்கும் கூட மேரேஜ் பண்ணலையா? அதெல்லாம் பரவாயில்ல. அவர் ஓகே சொல்லணும்லடி, அதெல்லாம் ஓகே சொல்லுவார். சரி வந்து தொலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறீங்க. அது வேறு யாரும் இல்லைடா, மினி, ஓகேங்களா? மினி தான் அப்படி சொல்லி கூப்பிட்டு போகிறீங்க. அண்டு நீங்கள் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து பண்ணி உங்களோட இன்னொரு ஃப்ரெண்டும் ஜாயின் ஆகிறாங்க. அது வந்துட்டு யார் அப்படின்னா லூசி, ஓகேங்களா? ஸோ லூசி வந்துட்டு இந்த இதில் தான் உங்கள் கூட சேர்ந்துருக்கா. பட் மினி அப்படி இல்லை, உங்கள் கூட சின்ன வயசுலேருந்து இருக்கா. நான் வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு உங்களோட லவ் ஸ்டோரி ஃபுல்லாக தெரியும், பட் லூசிக்கு தெரியாது. ஸோ வந்துட்டு அவள் வந்து உங்கள்கிட்ட கேட்குறா, எனக்கு என்னோடய லவ் ஸ்டோரி மட்டும் சொல்லேன்டி. வாடி, அப்படி யாராவது சொல்ல முடியாது. வாடி வந்து சொல்லி ப்ளீஸ்ன்னு சொல்லி லூசி என்கிட்ட கேட்குறான். சரி சொல்கிறேன். நான் 8th ஸ்டார்டிங்லேருந்து லவ் பண்ணுறேன். எப்படி சொல்கிறேன்? 8th ஸ்டார்டிங்லேருந்தா? ஆமாண்டி. இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து 12th படிக்கிறீங்க, ஓகேங்களா? நீங்கள் வந்து 12th படிக்கிற பொண்ணு. ஸோ ஒரு 4 இயர்ஸ் லவ், இது வந்து ஒன்ஸ் இயர் லவ் தான். ஸோ அதை நீங்கள் சொல்கிறீங்க, இந்த மாதிரி 8th ஸ்டார்டிங்லேருந்து அவர் லவ் பண்ணுறேன்டி. என்னடி சொல்கிறேன், 4 வருஷமும் ஒன்ஸ் இயர் லவ் பண்ணுறியா? ஆமாண்டி. ஏன்டி பின்னாடி எத்தனை பசங்க சுற்றுறாங்க, அப்படி என்னடி அவர்கிட்ட பிடிச்சிருக்கு உனக்கு? அதெல்லாம் அழகை பார்த்து வரதில்லை நம்ம செலவு, அப்படி பார்த்தோன்னே கேரக்டரை பார்த்து வந்துது. அப்படின்னு கேரக்டரை பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மினி வந்து கேட்குறான். எப்போ பார்த்தாலும் சிவபூஜையில் கரெக்டாக இந்த மாதிரி சி இப்போ தான் ஒரு ஃபீலிங்கோட சொல்லுவாங்க, அதுக்கு போய் கேட்டு வரேன் போய் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் லூசிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. 8th ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு டே என் ஸ்கூலுக்கு வந்தேன்னா, சரி அவருக்கு வந்து அதை ஃபஸ்ட் டே, அதாவது டீச்சர் கரியரில் அதான் ஃபஸ்ட்டு. சரி, ஸோ மார்னிங்லேருந்து அவரை நான் பார்க்கலடி. சும்மா ஆஃப்டர்நூனில் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் உள்ள வந்தார். இப்போ வாங்க அப்படியே ஃப்ளாஷ்பேக் பார்த்துருந்தலாம். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இதான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு டே. அண்டு ஃபஸ்ட்டு எதுவும் கிளாஸ் இருக்காதுன்னு உங்களுக்கு தெரியும், சும்மா ஒருத்தவங்களோட இன்ட்ரோவை சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஸோ நீங்களும் வந்து பார்த்துருக்கீங்க, பார்க்க நல்லா தான் இருக்காரு. சரி சைட்டிங்காக வச்சுப்போம், இன்னும் 4 வருஷம் இந்த ஸ்கூலில் தான் படிக்க போகிறோம், போர் அடிக்காமல் இருந்ததுக்கு சைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அவர் இடையில கொஞ்சம் கொஞ்சம் காமெடி பண்ணி பேசுகிறது அதெல்லாம் பிடிச்சிருக்கு. ஸோ ஒவ்வொருத்தங்களாக கேட்டுட்டு இருக்கும்போது கடைசி அவங்ககிட்ட வந்துட்டு, அந்த பிள்ளை எப்படா என்னை கூப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கல, நான் வந்து பேர் சொல்லு அது மாதிரி உங்களை கூப்பிட்றாரு. நீங்கள் சிரிச்சிட்டே போகிறீங்க. என்னோடய பேர் வந்து வயன். நான் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்ல வரீங்க இன்னும் பாஸ்ட் இஸ் பாஸ்ட், ப்ரெசண்ட்டை பற்றி மட்டும் பேசுவோம், ஓகேவா? பாஸ்ட் வந்து நம்ம மறந்துடுறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறாரு. உங்கள்கிட்ட சொல்லலாம் மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க அது எல்லாத்தையும் தீய போட்டு இந்த இயர் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த இயர் வந்துட்டு போன வருஷம் என்னெல்லாம் தப்பு பண்ணீங்களோ அதெல்லாத்தையும் இந்த வருஷத்தை திருத்துக்க பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீங்களும் வந்துட்டு அப்படியே வந்து நினைக்கிறீங்க. இதை சொல்லு. என்னோடய பேர் வந்து வயன். அண்ட் என்னோடய ஹாபி வந்துட்டு என்னென்னா கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறது. அண்டு அவ்வளோதான் சார். அவ்வளோதானா? கிராஃப்ட்லாம் நல்லா பண்ணுவீங்களா? ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவீங்க சார்.
ஓகே ஓகே போய் உட்காருங்க அப்படி மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு இந்த வாட்டி லாஸ்ட்டுக்குலாம் போகல, ஃப்ரண்ட் பெஞ்சில் அவர் கூடயே உட்காந்துட்டீங்க. அங்கேயே உட்காந்துட்டு அவர் சைட் அடிச்சுட்டே இருக்கீங்க. அவர் உங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறாரு. அப்புறம் ஈவினிங் வந்து பார்த்தா நீங்கள் வந்து ஸ்கூல் விட்டு வெளியே வந்து அந்த கேட் கிட்ட வெயிட் பண்ணுறீங்க. பிகாஸ் உங்களுக்கு வந்து ஒரு தம்பி இருக்குது. ஸோ அந்த தம்பிக்கு வந்து ஒரு லேட் ஆனால அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ அவர் வந்து நிற்கிறாரு. நீங்கள் வந்து பார்க்குறீங்க. சார் நீங்களே இங்கே பண்ணுறீங்க? ஆஸ் அ டீச்சராக வந்துட்டு எனக்கு இது டியூட்டிமா, என்னை வந்துட்டு பார்க்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கரெக்டாக போகிறாங்களா அப்படிங்கிறத. ஓ சரி சரி, இது ப்ரைமரிக்கு போட்டால் பரவாயில்ல, நாங்கள் ஹையர் செகண்டரி சார், எங்களுக்குமா என்னம்மா பண்ணுறது அப்படிங்கிற சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ஜாப் மொமெண்ட்டாக இருக்கீங்கன்னா அது நல்லா இருக்குது அப்படிங்கிற சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணிட்டு அவர் கூட பேசிகிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தம்பி வந்துட்டா, நீங்கள் வந்துட்டு அவர் கூட வந்துட்டீங்க. அப்படியே வந்து கொஞ்சம் டேஸ் எல்லாம் போகுது. அப்படியே வந்துட்டு கொஞ்சம் ஒரு 1 வீக் அந்த மாதிரி வந்து போயிடுச்சுடா. 1 வீக் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறதுனால வந்துட்டு பெருசாக அந்த ப்ரெஷர் எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து ஜாலியாக போய் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கீங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 1 வீக் அப்புறமா நீங்கள் வந்து மார்னிங்கே வந்து உட்காந்துட்ருப்பீங்க. உங்கள் கிளாஸில் தான் சும்மா உட்காந்துட்ருப்பீங்க. பார்த்தா உங்களுடைய க்ரஷும், அதாவது வந்துட்டு வியும், இன்னொரு டீச்சர் ஒருத்தாங்க, மேக்ஸ் டீச்சர் அவங்களும் 2 பேரும் வந்துட்டு ஒன்றா வராங்களா. உங்களுக்கு அதை பார்த்தோன்னே வந்துட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுமா, டிஎஸ்சி வர ஆரம்பிச்சிருச்சு. மார்னிங் அப்படின்னால கிளாஸ் இந்த டீச்சர்ஸும் கிடையாது. நீங்கள் மேலே ஏறி வரதுக்குள்ளே அப்படியே ஸ்டெப்லேயே கீழே இறங்கி போய் செம்மையாக அழுகுறீங்க வாஷ்ரூம் போயிட்டு. என்னாச்சு இந்த பிள்ளை காரில் இப்படி ஓடுன்னு சொல்லிட்டு அவரும் பார்த்துட்டு எதுவுமே பேச கண்டுக்கல விட்டார் அவர் அப்படியே. ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு ஸ்கூலில் நிறைய ரூம்ஸ் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி மேக்ஸ் டீச்சரும் இவங்களும் வந்துட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்க சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூம்ஸ் போயிட்டுருக்கா. ஸோ உங்களுக்கு இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வரதை பார்த்தோன்னே கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, அச்சோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் போல இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் ஏன் அழுகுறீங்க, எதுக்கு அழுகுறீங்க எதுவுமே உங்களுக்கு தெரியல. ஆனால் செம்மையாக அழுகுறீங்க, அழுகுறீங்க. அந்த டே ஃபுல்லாக ஒரு மாதிரி லோவாகவே சுற்றிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறமா சாயந்தரமாக வந்து மேக்ஸ் பீரியட் இருக்குது உங்களுக்கு. ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டுன்னு வச்சுருப்பாங்க. அந்த டெஸ்ட்டு கரெக்டாக கொடுத்த உடனே அதில் பார்த்தா யாருமே ஒருத்தர் கூட வந்துட்டு ஐ மார்க்ஸில் எல்லாமே அது ரொம்ப லோவாக இருக்கும். இஷ்டம் இருக்கிறவங்க என்னோடய ஸ்பெஷல் கிளாஸ்க்கு வந்து வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுருவாங்க மேக்ஸ் மிஸ். நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு சரி இதுக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுலேயே வந்துட்டு சரி போவோமே மேக்ஸ் கிளாஸ்க்குன்னு சொல்லிட்டு நீங்கள் மேக்ஸ் கிளாஸ் போகிறீங்க. ஸோ மேக்ஸ் கிளாஸ் போய் உட்காந்துட்டு நீங்கள் சம்பளம் போடல, ரொம்ப ஒரு மாதிரி எதையும் ஒன்று திங்க் பண்ணிட்டே இருக்கீங்க. நீங்கள் அந்த மாதிரி உட்காந்துருக்கிறத பார்த்து சரின்னு சொல்லிட்டு மேக்ஸ் மிஸ் வந்து எல்லாத்தையும் ஒரே சைடாக ரொம்பலாம் இல்லை, மொத்தமாக இருந்துட்டு 10 பேர் இருப்பீங்க. ஸோ எல்லாத்தையும் ஒரே சைடாக உட்கார வச்சுட்டு மேக்ஸிமம் அவங்க வந்து சேர் போட்டு உட்காந்துட்டாங்க அவங்க பக்கத்துலேயே. என்ன பார்க்குற சம் போட்டு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அப்படியே சம் போட்டுருக்கீங்க, ஏதோ ஒரு சம் எடுத்து போட்டுட்டு இருக்கீங்க, என்ன சொன்னாலும் பார்க்கல, ஏதோ ஒன்று போட்டே இருக்கீங்க. அவங்களும் நீங்கள் வந்து இடையில வந்துட்டு ஏதோ ஞாபகத்தில் ஃபார்முலா தப்பாக எழுதவும் அவங்க வந்துட்டு அப்படியே பென்சில் வாங்கி அந்த ஃபார்முலா வந்து மாற்றி கரெக்ஷன் பண்ணும்போது அவங்க ஃபோனுக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் வருது. அப்போ ஃபோன் வந்து ஒன்ஸ் அப்படியே ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகும் போது அப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க அவங்க உங்கள் மிஸ்ஸோட வால்பேப்பரில் வந்துட்டு அவங்களோட மேரேஜ் ஃபோட்டோ இருக்குது. அண்ட் அது வந்துட்டு டே வந்து கிடையாது, அது வந்து வீக் கிடையாது, அது வேறு ஒருத்தங்க. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி, அப்படி துள்ளி குதிக்கிறீங்க. என்னடா பண்ணுறது ஸ்கூலில் இருக்கவங்கன்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க. சரியான ஹாப்பி ஆகிடுச்சு. அவ்வளோ நேரம் சொல்லாமல் அந்த ஃபேஸ் டக்குன்னு ஒரு ஸ்மைல் வந்து நீங்கள் எப்படா ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அவசரம் அப்படி வீட்டுக்கு போகிறீங்க. ஏன்னா வந்து அவரோட ஃபோட்டோஸ் ஒன்று வச்சுருப்பீங்க இன்ஸ்டாலேருந்து எடுத்து. ஸோ அந்த ஃபோட்டோஸை பார்த்து செம்மையாக அழுகுறீங்க. அப்போ தான் அவங்க சைட் ஆகுது. ஆனால் ஒரு சைட்டிங் ப்ரெஷர்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நீங்கள் உட்காந்து உண்மைதானே யோசிச்சு இல்லை இது லவ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த லவ்லேயே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்படியே ரொம்ப நாளாக போகுது, நீங்கள் அந்த லவ்லேயே இருக்கீங்க. அவரை பார்த்தா சிரிக்கிறது அதே மாதிரி போயிட்டே இருக்குது. அப்போது ஒரு நாள் வந்து என்னென்னா உங்களோட ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி வந்து அந்த ஃப்ரெண்டும் நீங்கள் லவ் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ டேயாகவும் வந்துட்டு ரொம்ப க்ளோஸு, ஓரளவுக்கு வந்து க்ளோஸாலாம் பேசிப்பாங்க. பிகாஸ் அவள் வந்துட்டு டாப்பர், கிளாஸோட டாப்பர். ஸோ வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக பேசிப்பாங்க. ஸோ அதனால் அந்த பொண்ணை நீங்கள் பெருசாக பேசிக்க மாட்டேங்க, ஓரளவுக்கு வச்சுப்பீங்க. ஓரளவுக்கு பொசசிவ்னஸ் உங்களுக்கு ரொம்ப அதிகம். அதனால் அவள் வந்து சும்மா கேஷுவலாக வந்துட்டு இந்த ஸ்கூலில் முக்கால்வாசி பேர் கமிட்டடு அப்படிங்கிற மாதிரி சும்மா நீங்கள் ரேண்டம் டாக்ஸ் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ வந்து சொல்கிறான், இந்த மாதிரி டேயாங் சார் வந்துட்டு கமிட்டடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உங்களுக்கு கண்ட்ரோலே பண்ண முடியல. அவர் கமிட்டன்னு கேட்டு அந்த இடத்துல அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. பக்கத்தில் யார் இருக்கா என்ன இருக்கா எதுவுமே பார்க்கல. நீங்கள் அப்போ சொன்ன உடனே அந்த செகண்ட் அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. அவன் வந்துட்டு என்னாச்சுன்னு கேட்குறா, எதுவுமே சொல்ல, நீங்கள் உடனே அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ வந்துட்டு இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தி வரா, உங்களோட ஃப்ரெண்டு தான், பட் ஓரளவுக்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தி வந்து என்னாச்சு ஏன் எடுக்கிற,
சரி ஓகே, நான் பாட்டு பாடுறேன், நீ அழுது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுவரை உன்னுடன் வாழ்ந்த நாட்கள் மறுமுறை வாழ்ந்திட வழி இல்லையா, ஐயோ என்ன ஓவர் அழுகுறா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பக்கம் காமெடி பண்ணிருக்கா. பட் நீங்கள் அந்த பாட்டை கேட்டோன்னே அப்படியே ஓவராக ஒன்றுமே வந்துட்டு அந்த ஃபீலிங்ஸில் வந்து செம்மையாக அழுகுறீங்க. உங்களோட அழுகையை பார்த்து தெரிஞ்சிருச்சு, ஓகே இவ லவ் பண்ணுறாப்பான்னு சொல்லிட்டு அவன் வந்து உங்களை நோண்டி நோண்டி கேட்குறான். ஆமாண்டி இந்த மாதிரி நான் லவ் பண்ணுறேன் வர அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ தான் கரெக்டாக மினி வரா. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து இல்லை நான் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு உங்களோட அந்த டாப்பர் ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் விட்டுட்டு அவள் வெளியே தனியாக கூப்பிட்டு வந்துட்டா. நீங்கள் போய் அவரை ஹக் பண்ணிவிட்டு அழுகுறீங்க அப்படி அழுகுறீங்க. அவன் வந்து கூப்பிட்டு என்னாச்சுடி, அவர் அவர் கமிட்டடாட்டி போச்சு, லைஃப் போச்சு, அவர் எனக்கு இல்லை லூஸ் மாதிரி பேசுகிறேன். இது வரைக்குமே அவர் உன்னோடது கிடையாது, இதுக்கப்புறமாவும் உன்னோடது கிடையாது. அவள் விட்டு அவளை மறந்துட, அவ்வளோதான். ஏன் டீ மறக்கணும்? உனக்கு அவருக்கு ஏஜ் டிஃப்ரென்ஸ் இவ்வளோ 16 வயசு, உனக்கு வெறும் 14, ஆனால் அவருக்கு 30 வயசுடி. உனக்கு அவருக்கு 16 வயசு ஏஜ் கேப். என்னால் முடியாது, அவரை மறக்க முடியாது. சொன்னால் கேட்க மாட்டேன். இப்போ கமிட்டின்னு தெரிஞ்சு போச்சு, என்ன பண்ண போகிறேன்? எதுவும் இல்லை, நான் எல்லாத்தையும் அப்படியே விட்டுற போகிறேன் அப்படி மாதிரி சொல்கிறீங்க. அது ஆக்சுவலி எனக்கு இது கேட்டுருச்சு. நீங்கள் வந்து என்னென்னா அவரோட 13th பர்த்டே அப்போ வந்துட்டு அதுக்கு 30 கிஃப்ட்டை வாங்கி கொடுத்து ப்ரப்போஸ் பண்ண அப்படி ரெடியாக இருப்பீங்க. அந்த விஷயம் அவருக்கு அதுக்கு பற்றியே அங்கே அதுக்குமே போயிடுச்சு. அதை கேட்டுட்டு சரி ஓகே லவ் பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி அதோட நிறுத்திட்டார். அவர் வந்து உங்கள்கிட்ட பேசலை, கேட்கல, எதுவுமே பண்ணல. நீங்கள் அடுத்த நாள் ஸ்கூலுக்கே போகல, ஒரு 1 வீக் அப்படியே கேப் எடுத்துக்கிறீங்க. அதுக்கப்புறமா தான் ஸ்கூலுக்கே போகிறீங்க. நீங்கள் எதுவுமே பெருசாக கண்டுக்கல, அவரும் உங்ககிட்ட அதை பற்றி எதுவுமே கேட்கல, அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ லூஸாக பார்க்குறீங்க, ஏன்டி இவ்வளோ அடைஞ்சாடி உங்களுக்குள்ள? ஆமாண்டி. சரி ஸ்டில் உனக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்கா? ஆமாம், இன்னும் நான் அவரதே லவ் பண்ணிட்டுருக்கேன். இங்கே அறிவு இருக்காடி உனக்கு? ஏண்டி அறிவு இருந்தால் நான் ஏண்டி அந்த பேப்பர் பின்னாடி சுற்ற போகிறேன்? அறிவில் நான் தான் அவர் பண்ணி சுற்றிட்டு இருக்கேன். அது உனக்கு தெரிஞ்சால் சரி தான். சரி இப்போ அவர் ஒரு வேளை உன்னை அக்செப்ட் பண்ணிட்டா அப்படின்னு என்ன பண்ணுவேன்? அந்த செகண்ட் என்னை விட ஹாப்பியான வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. அது சரி, அவர்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணியா? பண்ணனே. பண்ணியா? எப்படி? மறுபடியும் ஃப்ளாஷ்பேக்கில் போகிறா. மறுபடியும் ஃப்ளாஷ்பேக்கா அப்படின்னு சொல்லி மினி வந்து கேட்குறா. அடிச்சு போய் தர நீ மேலே பாரு. ஏன் ஃப்ளாஷ்பேக் கீழே பார்த்து சொன்னால் தெரியாதோ? அதான் ரெடியா மேலே பாரு அடி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டு மறுபடியும் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் போயிட்டுலாம். நீங்கள் வந்துட்டு ஒரு 8th வந்துட்டு முடிச்சுட்டு அந்த 1 month ஆனுவல் லீவ் கொடுப்பாங்களே அந்த லீவில் இருக்கீங்க. ஸோ அப்போ வந்துட்டு அவருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு விட்றீங்க. அவர் வந்து பார்த்தா இல்லைம்மா நான் வந்துட்டு அந்த மாதிரிலாம் பழகலை, ஸோ சாரி அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்கள் அதை கேட்டு அழுகுறீங்க, செம்மையாக அழுகுறீங்க. இப்போ இதை சொல்லி முடிச்சா இப்போ திரும்பி பார்க்குறீங்க. இப்போ ப்ரப்போஸே பண்ணிட்டேன், ரிஜெக்ட் பண்ணிட்டார். ஆமாண்டி. சரி இப்போ மேடம் வேறு என்ன பண்ணுறதா இருக்கீங்க? இப்போ கிளாஸ் ரூம் போகிறோம், அவன் சைட் அடிக்கிறோம், அவ்வளோதான். திருந்தவே மாட்டேல? சத்தியமாக மாட்டேன்டி. இனிமே இல்லடி, இந்த மானம் வைக்கும் சூடு சொன்ன இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுனா லவ் வந்துட அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் கிளாஸ் ரூம் உட்காந்துட்டீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வரை மேக்ஸா நீங்களா மண்டே பிடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. கருமம், மேக்ஸே இல்லாத உறுப்பாக தேடி எடுக்கலான்னு பார்த்தா அதுலேயும் இதோ வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி மேக்ஸ் வருது, ஆண்டவா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் 3 பேரும் ஒருத்தர் மாற்றிக்கிட்டு சே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 3 பேர் வந்து ஏதோ விதியான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க மேக்ஸ் கிளாஸில். ஃபஸ்ட்டு வரையும் மேக்ஸா அவங்களுக்கா சரியான தூக்கம் வருது, தூங்கி வெளியிறீங்க. ஒன்றும் இல்லையே, நீங்கள் 3 பேருமே அதே மாதிரி தான் தூங்கிட்டு எழுதுறீங்க. அந்த மிஸ் பார்க்கவே இல்லையே, உங்களை பார்க்கல. ஏன்னா நீங்கள் லாஸ்ட் பெஞ்சு, நீங்கள் 3 பேர் பொறுத்தது போதும் பொங்கியில் அப்படிங்கிற சொல்லிட்டு இப்படி டஸ்ட்லேயே படுத்துட்டீங்க, நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போ சைட்லேருந்து வந்துட்டு வீக் கிராஸ் ஆகிறாரு. ஓகேடா இந்த பாட்டை இதோட நிறுத்திக்கலாம், இதுக்கப்புறம் வந்து இது வந்துட்டு ஹாப்பி எண்டிங் கொண்டு போகலாமா இல்லை சேட் எண்டிங் என்ன நடந்ததோ அதையே வந்துட்டு சேட் எண்டிங்காக வச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எனக்கு தெரியல, கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் ஓகேவா? நீங்கள் ஹாப்பி எண்டிங்னு சொன்னால் நான் ஹாப்பி எண்டிங்கை முடிச்சிடுறேன். இல்லைக்கா நீங்கள் வந்துட்டு நிஜத்தில் என்ன நடந்ததோ அதே மாதிரி சேட் எண்டிங்காகவே கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா நான் சேட் எண்டிங் வச்சிடறேன்டா. ஸோ கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா?